அந்த வீட்டுக்கு வளையல் போடுறதுக்காக ஒரு அம்மா போறாங்க. அவங்க பொண்ணும் அந்த வீட்டு பையனும் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அந்த பையன் கையில 2 வளையல மாட்டி விட, ஆம்பளை பிள்ளைங்க யாராவது வளையல் மாட்டிப்பாங்களான்னு இவர் கேட்கிறாரு. நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்துடுறியான்னு அந்த அம்மா கேட்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. காலங்கள் ஓடுகிறது. இவருக்குள் இருக்கக்கூடிய அரும்பு காதல் வளர்கிறது. சமூகத்தின் கட்டுப்பாட்டினாலும் ஏதோ ஒரு காரணத்தினாலும் இவரால் காதலை சொல்லவே முடியல. அந்த பெண்ணுக்கு வேறு ஒருவரை திருமணம் பண்ணிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து அந்த பெண்ணை அவருடைய கணவனோடு ஒரு சந்தையில் பார்க்கிறார். இந்த பெண் தன் கணவனுக்கு இவரை அறிமுகப்படுத்துறாங்க. நீங்க மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் இவரைத்தான் கல்யாணம் பண்ணிருப்பேன் தெரியுமா என்று அந்த பெண் சொல்ல எல்லோரும் அங்கு சிரிக்கிறார்கள். அவரால் மட்டும் சிரிக்க முடியவே இல்லை. இவருக்கும் ஒரு காலகட்டத்தில் திருமணம் ஆகுது. இவருடைய மனைவிக்கு வளையல் போடுவதற்காக இந்த பெண்ணே வருகிறாள். நீங்கள் மட்டும் இவரை கல்யாணம் பண்ணவில்லை என்றால் நான் தான் கல்யாணம் பண்ணிருப்பேன் தெரியுமான்னு இந்த பெண் சொல்ல இவரது மனைவியும் அந்த பெண்ணும் சிரிக்கிறாங்க. இவரால் மட்டும் சிரிக்க முடியவே இல்லை. வருடங்கள் ஓடுகிறது. எல்லோருக்கும் வயதாகிறது. ஒரு நாள் அந்த வளையல்கார பெண் நோயுற்று படுத்திருக்காங்க. முதிர்ந்த நிலையில், நோயுற்ற நிலையில் படுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக கடைசி காலகட்டத்திலாவது தனது காதலை சொல்லிவிட மாட்டோமா என்று இவர் தன் பழைய காதலியை பார்க்க போகிறார். 4 கண்களும் சந்தித்துக் கொள்கிறது. இருவரது கண்களும் சந்தித்துக் கொள்கிறது. கண்ணீர் மட்டும் மொழியாகிறது. இவர் நான் வரட்டுமா என்று கைகளை நீட்ட அந்த கைகளில் 2 வளையல்களை அந்த பெண் மாட்டிவிட்டால் என்று எஸ்ரா அவர்கள் இந்த கதையை முடித்திருப்பார். ஏனோ இந்த உலகத்தில் சொல்லிய காதல்களை விட சொல்லாத காதல்களே அதிகம் இருக்கிறது.